ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் எபிசோடு என்ன கைஸ் இப்படி ஆகி போச்சு? அப்பனுக்கு தான் மீனை வாங்கிட்டு வரையில் ஆக்சிடெண்ட் பண்ணி கொன்று இதயத்தை எடுத்து ஆதிக்கு வச்சாங்க. இப்போ தமிழுக்கு இதே மாதிரியே பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. சினிமாவில் தான் அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ சீரியல்லையே அந்த மாதிரியே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறதுனே எனக்கே ஒன்றும் புரியல. இதனால தான் சீரியல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரிலாம் வருதுங்கிறாங்க. அப்புறம் இப்படிலாம் சீரியல் எடுத்தால் என்ன கைஸ் பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க கைஸ். பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இப்படி யாராவது ஒரு கொடுமை பண்ணுவாங்களா? அது ஒரு குழந்தைக்கு போய் எவ்வளோ யாரோ ஒருத்தர் மினிஸ்டர் கால் பண்ணானாமா, அவங்க குழந்தைக்கு அங்கே பிரச்சனையாமா, அதனால இந்த குழந்தையோட அந்த பிளட் ரிப்போர்ட்டு இது எல்லாமே அந்த குழந்தையோட மேட்ச் ஆகிறதுனால ரிப்போர்ட்டை கொண்டு போய் அந்த கெட்ட டாக்டர்கிட்ட கொண்டு போய் இந்த நர்ஸு கொண்டு போய் கொடுக்க, அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்ல, டீனு அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட்டுக்கிட்ட கொண்டு போய் காமிச்சா, அவன் என்னென்னமோ பிளான்லாம் சொல்கிறான். என்னமோ ஊசியை போட போகிறானாமா, அதை செய்ய போகிறானாமா. அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தை செத்துருச்சுன்னு சொல்லப்போ என்ன இதெல்லாம்? என்ன நாடகம் எடுக்கிறீங்கன்னே தெரியல. மொத்தத்தில் குழந்தைங்களோட உட்காந்து பார்க்குற மாதிரி நாடகம் எடுக்கிறீங்களா? இன்னைக்கு என் பையனுக்கு வேறு லீவு. ஐயோ கடவுளே, இந்த சீன்லாம் முடியல கைஸ். அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாம். எப்படி இதெல்லாம் நாங்கள் பார்க்குறது குழந்தைங்களோட? ஐயோ கடவுளே, எனக்கே பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அதான் கைஸ், மித்ரா வாசுக்கிட்ட நல்லா அடி வாங்கினா இல்லையா, அதை நிஷாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாள். நிஷாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லும்போது, நிஷா இது ஏதோ பேய் பூதம் பிசாசு மாதிரி தெரியுது, நீ நம்புனா நம்பாட்டி போ, இப்போ என் கூட நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மீராவை தரன்னு இழுத்துட்டு போகிறாப்புல யாரோ சாமியார்கிட்ட. ஆக மொத்தம் இந்த கதையும் மாறி நினைத்தாலே இனிக்கும்ன்ற மாதிரி நாரடிக்க போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு கைஸ். சரியா? மாயம் பேய் பூதம் பிசாசு மந்திரவாதின்னு சொல்லி போன ஜென்மம், அந்த ஜென்மம், இந்த ஜென்மம், அந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், இனி வரப்போகிற ஜென்மம், எல்லா ஜென்மத்தையும் உள்ளே கொண்டு சீரியலை நாரடிக்க போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. நல்லா போயிட்டு இருந்த சீரியல் சீசன் 1லேயே முடிச்சிருக்கலாம், நீட்டாக முடிச்சிருக்கலாம். சரியா? சீசன் 2வை கொண்டு நம்மளை போட்டு கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ ராமி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆதிக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குதாம்மா. உடனே நம்ம கூமுட்டை பாரதி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போங்க ஆதி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. சொன்ன உடனே ஒழுங்காக பார்த்துக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி டாக்டர் கூப்பிட்டான்னு சொல்லி போனால் அவன் ஹார்ட்டில் அந்த மாதிரி சின்னதாக ஏதோ பிரச்சனைமா இருக்கான். அந்த டாக்டர் எல்லாமே நார்மலாக தானே இருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன பிரச்சனை இருக்குங்கிறீங்கன்னு தெளிவாலாம் கேட்குறாப்புல, இல்லைன்னா சொல்லலை. அப்படி டாக்டர் சொன்ன உடனே நம்ம கூமுட்டை பாரதி, இப்போ ஏன் தெரியுமா நான் இவ்வளோ கூமுட்டைன்னு சொன்னேன்னு உங்களுக்கே தெரியும். என் கைஸ், ஒருத்தன் டாக்டர் சொல்கிறான் அப்படின்னா இவ உடனே என்ன செய்யணும்? ஒன்று அந்த பாட்டி அந்த லட்சுமி அம்மாக்காவது கூப்பிடணும், இல்லை ஆதிக்காவது கூப்பிடணும், இல்லை வேறு யாருக்காவது மனோக்கோ யாருக்காவது இந்த மாதிரி டாக்டர் இப்படி சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஒன்றுமே சொல்கிறதில்ல. இவளுக்கே எல்லாம் தெரிகிற மாதிரியே புல்டா போடுறது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இத்து போனவ. சரியா? உடனே சொன்னோடனே இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக அப்சர்வேஷனில் இருக்குன்னு சொன்னோன்னே ஓகே சொல்லிடுறாப்புல. கூமுட்டை ஆதிக்காவது கூப்பிட்டு சொல்லணும்ல. ஐயோ சாமி. அதுக்கப்புறம் இவ போய் குழந்தைக்கு அந்த ஜூஸோ சாப்பிட்றதுக்கு ஏதோ கொடுக்க சொன்னாங்கங்காட்டியும் வாங்கிட்டு வர்றதுக்கு பர்ஸ் எடுக்காமையா போவாங்க? பர்ஸை முதல்ல போய் நடந்துட்டு அது வரைக்கும் நடந்துருவாளாமா. அந்த நடக்க போகிற சமயத்தில் இந்த டாக்டரு, இந்த லூசு டாக்டர் என்ன செய்வான், போய் அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த இன்ஜெக்ஷனை போட போயிடுவான். உள்ளே போன நேரம் பார்த்து அப்போ தான் கையில் பர்ஸ் இல்லையே நீ நம்பனி தெரியுதாமா. உடனே அங்கேருந்து மெதுவாக அப்படியே நடந்து வர்றாங்க. அப்பாப்பா சாமி, ஐயோ என்ன ஒரு நடடா சாமி, அண்ணனடை போட்டு நடந்து வாமா ராசாத்தி. சரியா? இந்த கேட் வாக்கு ஃபேஷன் ஷோ நடக்குது இல்லையா, கேட் வாக்கு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. சரி வந்துட்டு அதோட முடிச்சிருக்காங்க கேஸ் நினைக்கிறேன். சரி, அதோட எபிசோடு முடிச்சிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை நீ என்ன சொதப்ப போகிறாங்கன்னு எனக்கு தெரியல கைஸ். சரியா? ஆனால் கண்டிப்பாக ஊசி போடும்போது கண்டிப்பாக வாசு வரணும் கைஸ். சரியா? அப்படி வந்தால் தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா வாசு வரணும், இல்லைன்னா ஆதி வரணும், யாராவது ஒரு ஆள் வரணும். இல்லைன்னா தமிழுக்கு ஒரு பெரிய அநியாயமே நடக்க போகுது. சரியா? கண்டிப்பாக வாசு தான் காப்பாற்றணும். அதாவது ஆதி ரூப
ஆதி ரூபத்தில் வாசு தான் காப்பாற்ற போகிறான். அது மட்டும் உண்மை. சரியா? அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன கதை? ஆனால் ரொம்ப கேவலமாக எடுத்துகிட்டு போகிறீங்கடா. டே முடியலடா, இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். பார்க்குறக்கே எங்களால் முடிய மாட்டேங்குது. போது, அந்த பொண்ணை சீசன் 1லேயே டார்ச்சர் பண்ணீங்க, சீசன் 2லேயே சந்தோஷமாக நடிக்க வைப்பீங்க பார்த்தா அதை விட டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சரியா? அப்புறம் பார்க்க முடியல எங்களாலலாம். தயவுசெய்து கண்டிப்பாக வந்து திங்கக்கிழமை வந்து ஊசி போடையிலே வாசு வந்துடணும். சப்பு சப்புன்னு அந்த டாக்டரை 4 அறையை விட்டு நல்லா வெளுத்து எடுக்கணும். சரியா? அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊசி போட விட்டுட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண போகிற இடத்துல வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. ஆரம்பத்திலே வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு என்ன கைஸ்? உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம மண்டே ரிவ்யூவில் பார்க்கலாமா? வேறு என்ன சொல்லணும்? மற்ற சீரியல்லாம் வேணும்னா சொல்கிறேன், வேணாம்னா விட்டுறலாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வேறு எந்த சீரியலையுமே பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. சரியா? வேறு ஏதாவது சீரியலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம ப்ரோமோ இதை சொல்ல மறந்துட்டேன் கைஸ். சாரி மறந்துட்டேன். நம்ம கெட்டி மேளம் நாளைக்கு சண்டே ஸ்பெஷல். எப்படி கைஸ்? நான் சொன்ன மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே துளசி அஞ்சலி 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தான். சரிங்களா? மகேஷை வந்து அவனோட முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்றதுக்காக 2 பேர் சேர்ந்து போட்ட பிளான்னு நான் சொன்னேன்னா இல்லையா? அதே மாதிரி ஆகிப்போச்சு. உடனே நான் காசை வாங்கிட்டு தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கணிப்பு. நீங்களே நாடகம் பாருங்களேன், உங்களுக்கே நீங்களே கதை எழுதலாம். அந்த மாதிரி தான் நாடகம் எடுக்கிறாங்க இப்போல்லாம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம சிவராமன் உயிரோடு இருக்காரு பார்த்தீங்களா? அவன் தான் மகேஷ் தான் பிடிச்சி வச்சிருப்பானாட்டு இருக்குது, லூசு பையன். வேற எவனோ இதை பண்ணிட்டு அந்த பிளட் ரிப்போர்ட்லாம் சேஞ்ச் ஆகி எல்லாம் ஒரு குளறுபடி ஆகுது. நாளைக்கு சண்டே ஸ்பெஷலில் கெட்டி மேலே வந்து பாருங்கள். பார்த்துட்டு நான் பார்த்தால்தான் கைஸ் பார்ப்பேன். சரியா? அப்படி பார்த்தேன்னா நம்ம அதை வந்து நம்ம நாளைக்கு அந்த நாடகம் முடிஞ்ச உடனே நம்ம ரிவ்யூ பண்ணுறலாம். சரியா? ஆக மொத்தம் நான் சொன்னது ஒரு சின்ன விஷயம் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு அஞ்சலி துளசி இவங்க 2 பேர் தான் பிளான் போட்டிருப்பாங்க. ஏன்னா துளசி வந்து மதி வந்து அப்படி பேசும்போது அவளோட ரியாக்ஷனே, துளசியோட ரியாக்ஷனே ஒன்றுமே காமிக்க மாட்டேங்கிற, அதிலே தெரிஞ்சு போச்சு. சரியா? எனக்கு இது எப்போ தெரிஞ்சது அப்படின்னா, அவங்க அம்மா கால் பண்ணுவாள், இந்த மாதிரி அஞ்சலி வந்து வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படின்னு சொன்னபோது ஃபேஸில் இப்போ ஆச்சரியமாக நம்ம தெரியாத போது கேட்கும்போது ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டே கேட்கும்போது ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா? நான் அதில் தான் கைஸ் கண்டுபிடிச்சேன். அவங்க அம்மா சொன்ன உடனே அவள் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. அப்படியா, நான் வரேன் அப்படின்வா. இது தெரியாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னம்மா சொல்கிறீங்க, நம்ம அஞ்சலி அப்படி பண்ணுறது, நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியல, அந்த மாதிரி ஏதாவது பேசியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த மாதிரி அவள் எதுவுமே பேசவே இல்லை. அதிலே நான் கணிச்சிட்டேன், இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சிவராமன் உயிரோட தான் இருக்காப்புல. ஏன்னா அவர் செத்த கதையே கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேரோட கனவு வந்து ஒரு வீடு கட்டுறது தான். வீடை கட்டி, ஏன்னா அவங்க அந்த அம்மா சிவராமனோட, அதாவது துளசியோட அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கா இல்லையா? அதனால வந்து கண்டிப்பாக 2 பேரும் சொந்த வீடை கட்டி கண்டிப்பாக கூட்டி போவாங்க. அப்போ அதுக்குள்ளே சிவராமனை சாகடிச்சா எப்படி? அப்போ சிவராமனையும் கடத்தி வச்சிருக்கா. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ். சரியா? மகேஷோட புட்டு நாளைக்கு வெளியாக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போமா? பாய்.